இந்த நல்ல மாலை வேளையிலே இந்த 7வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திற்கு ஆண்டவரே நம்மை ஒன்றிணைத்திருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய பெரிய தயவுனால இந்த முழங்கால் யுத்தத்தில் கலந்து கொள்றதற்கு கர்த்தரே நம்மை பலப்படுத்தினார். நம்ம நிறைய பேருடைய முழங்கால்களை ஆண்டவர் பலப்படுத்தினார். ஆண்டவர் நம்மோடு நிறைய வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் நம்மோட பேசினார். நான் நம்புகிறேன் அந்த வார்த்தைகள் அத்தனையும் நம்முடைய தலையின் மேல் அப்படியே பலிக்கும். ஆமென். யோசேப்பிற்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுக்கும்போது அந்த சொப்பனத்தை புரிந்து கொள்வதற்கு கூட அவனால் முடியாத ஒரு சூழ்நிலை. எதுக்காக இப்படி ஒரு சொப்பனம் வருது அப்படின்னு கூட தெரியல. அந்த சொப்பனத்தை எல்லாரும் கேட்டா நம்ம மேல பொறாமப்படுவாங்க, நம்மளை அவங்க ரொம்ப வித்தியாசமா பார்ப்பாங்க, அதனால இந்த சொப்பனத்தை சொல்ல வேண்டாம் அப்படின்னு கூட அவனுக்கு நினைப்பு வரல. அவ்வளோதான். அந்த சொப்பனத்தை பார்த்த உடனே தான் பார்த்ததை அப்படியே சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. ஓ, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவியா, எங்களுக்கு நீ அதிகாரியா இருப்பியா? ஆனா அந்த சொப்பனத்தை அத்தனை பேரும் எதிர்க்கிறாங்க. அப்படி நடக்காது, அப்படி ஒன்று நடந்தா நாங்கள் பார்த்துக்கிறோம். அதற்காக தான் அவனை பகைக்கிறார்கள், விரோதிக்கிறார்கள், அவனை விற்று போடுகிறார்கள், குழிக்குள்ள போடுகிறார்கள். அவனுடைய சொப்பனம் மட்டும் நிறைவேறுவதற்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. ஆனா அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தமே தெரியலனா கூட ஒரு நாள் ஆண்டவர் அவனுக்கு தந்த அந்த சொப்பனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அப்படியே நிறைவேற்றினார். இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம நிறைய பேர் உங்களுடைய சொப்பனங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு நிறைய கனவுகள் இருந்திருக்கலாம், நிறைய கனவு. அதான் ஒன்று ஆண்டவரா நமக்கு கொடுக்கிற கனவு, இன்னொன்று நம்மளே நிறைய கனவு உலகத்துக்குள்ள போவோம். நம்முடைய பிள்ளைகள் பிறக்கும் போது நமக்கு ஒரு கனவு இருக்கும், நம்ம ஒரு காலேஜ் படிக்கும்போது நமக்கு ஒரு கனவு இருக்கும், ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது ஒரு கனவு இருக்கும். ஆனா அந்த கனவுகளெல்லாம் எதிர்மறையாய் நடக்கும்போது அந்த கனவுக்கும் நம்ம கண்ட கனவிற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசமாய் நடக்கும்போது நம்ம நிறைய பேர் சோர்ந்து போவோம். அவனுடைய கனவும் 15 வருஷத்தினுடைய வாழ்க்கையும் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அவனுடைய கனவு நிறைவேறுவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்க கனவை தொலைச்சிட்டு இருக்கலாம். பாஸ்டர், நான் எப்படியெல்லாம் கனவு கண்டேன், நான் எப்படியெல்லாம் கனவு கண்டேன், நானா ஒரு திட்டம் போட்டு, நானா ஒரு பிளான் பண்ணி, நானா அதுக்காக யோசிச்சு, அதுக்காக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி, திடீர்னு அது நிராசையாய் போகும்போது என்னால தாங்கவே முடியலன்னு நிறைய பேர் இந்த ஜெபத்தில் இருக்கலாம். ஆனா நான் நம்புகிறேன், தரிசனத்தை உங்களுக்குள்ளே வைத்தவர் கர்த்தர், வாஞ்சையும் விருப்பத்தையும் உங்களுக்குள்ள வைக்கிறவர் கர்த்தர். அந்த தேவன் இன்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். உங்களுடைய தரிசனங்கள், உங்களுடைய சொப்பனத்திற்கு ஆண்டவர் வெகு சீக்கிரமாய் ஒரு நாள் உயிர் கொடுக்க போகிறார். கர்த்தர் உயிர் கொடுக்க போகிறார். உங்க தரிசனத்துக்கு ஆண்டவர் உயிர் கொடுப்பார், உங்க சொப்பனத்திற்கு ஆண்டவர் உயிர் கொடுப்பார். உங்களுடைய தரிசனம் வீணா போகலன்னு உங்களை ராஜ அரண்மனைக்கு அழைக்கிற ஒரு நாளை கர்த்தர் சீக்கிரமாய், கர்த்தர் கட்டளை இடுகிறவர். நிர்மூலமான கனவுகளை நமக்காக நிரூபிக்கிற ஒரு நல்ல தேவன். யாருக்காக பேசுகிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஜெபத்துல, இந்த 7வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல நீங்க நிறைய பேர் உங்களுடைய தரிசனங்களை, கனவுகளை நீங்கள் தொலைத்திருக்கலாம். இன்று நீங்கள் நினைக்கலாம், அது எப்படி பாஸ்டர் நிறைவேறும் இனி இந்த கனவு?
இனி இந்த கனவு நிறைவேறுவதற்கு எந்த சாத்தியமுமே இல்லை. நான் தான் தேவையில்லாம யோசிச்சேன், நான் தான் தேவையில்லாம அதை திங்க் பண்ணி என்னுடைய மைண்டை கெடுத்துக்கிட்டேன். நான் இந்த மாதிரி யோசிச்சிருக்க வேண்டாமா இருந்துச்சு. நான் என்ன குறித்து ரொம்ப யோசிச்சுட்டேன். முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுறது மாதிரி நான் என்ன குறித்து நிறைய பிளான் பண்ணினேன் அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்லலாம். ஆனால் நான் நம்புகிறேன், நம்முடைய கனவுகளை நினைவாக்குற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நகோமி பெத்லேகமை விட்டு கடந்து போகும்போது கனவில்லாமல்லாம் போகல, நான் திரும்பி வருவோம், திரும்பி உங்களை எல்லாம் பார்ப்போம், சரி நீங்க கொஞ்ச நாளைக்கு இருங்க, நாங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்க அங்க கொஞ்சம் பணம் சம்பாரிச்சு நான் போகும்போது இங்கே நிறைவுள்ளவளாய் போகிறேன், வரும்போது அதிக நிறைவுள்ளவளாய் வருவேன். அப்படிதான் அவங்களுடைய திட்டம், அப்படிதான் அவங்களுடைய பிளான், ஐடியாவே அதுதான். நான் இங்க இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு போறேன், இங்க இருந்தா இதுவும் காலி ஆயிரும், ஆனா நான் மோவாப் தேசத்திற்கு போய் அங்க போய் திரும்பி வரும்போது நிறைய சம்பாத்தியத்தோட வருவேன். ஆனா வேதம் சொல்லுது, அவளுடைய கனவுகள் எல்லாம் நொறுக்கப்பட்டது. மூத்த மகனை நினைச்ச கனவு, இளைய மகனை நினைச்ச கனவு எதுவுமே நடக்கல. அவங்க சொல்லும்போது சொல்றாள், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது நான் குறைவுள்ளவளாய், எனக்கு நீ எதிர்காலம் இருக்குமோ, எனக்கு நீ குழந்தை பிறக்குமோ, நான் வாழ்வேனா அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ரூத் என்கிற ஒரு மருமகளை கர்த்தர் தந்து அவங்க நினைச்ச அத்தனை கனவையும் கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருப்பார். ஆனால் இப்பொழுது முழங்கால நின்று விசுவாசத்தோடு கேட்கிற பிள்ளையே, சோர்ந்து போக வேண்டாம், மனம் தளர வேண்டாம். கர்த்தர் இந்த 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே உன்னுடைய தரிசனங்களுக்கு உயிர் கொடுக்கிறார், உன்னுடைய கனவுகளுக்கு உயிர் கொடுக்கிறார், உன்னுடைய எதிர்காலத்திற்கு உயிர் கொடுக்கிறார். உன் குடும்பத்தை குறித்து நீ நினைப்பதும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய். நம்புறவங்க அப்படியே கைகளை மேல உயர்த்தி, எங்களுடைய கனவுகளுக்கு உயிர் கொடுக்கிற கர்த்தர், எங்களுடைய தரிசனங்களுக்கு உயிர் கொடுக்கிற கர்த்தர். எங்களால கனவு காண மட்டும்தான் ஆண்டவரே முடியும், எங்களால திட்டம் போட மட்டும்தான் ஆண்டவரே முடியும், எங்களால யோசிக்க மட்டும்தான் ஆண்டவரே முடியும். ஆனால் பவுல் நடலாம், அப்பல்லோ நீர் பாய்ச்சலாம், ஆனால் விளைய செய்கிற கர்த்தர் நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற உம்மாலே ஆகும் என்று சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி உங்க பிள்ளைய குறிச்ச அந்த கனவை நினைவாக்குற ஒரு கர்த்தர், அந்த தரிசனத்துக்கு உயிர் கொடுக்கிற ஒரு கர்த்தர் இந்த 7ஆம் நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். முழு பலத்தோடு நம்பிக்கையோடு கூட, நம்பிக்கையோடு கூட. நன்றியப்பா நன்றி, நன்றியப்பா நன்றி. காத்திருந்து பலன் அடைவே, காளுகு போல பரப்பே, காகத்தின் வம்சம் நானல், சிங்கத்தின் குட்டிதானே. சொல்லோ காத்திருந்து பலன், காளுகு போல். நன்றியப்பா. காகத்தின் ஓ சிங்கத்தின் குட்டிதானே. இப்ப கைகளை வைத்து இயேசுவே, அப்பா ஆமே. சொல்லிக்கொண்டே நன்றியப்பா, நன்றியப்பா. எஸ்
எல்லாம் எனக்கு நீரே எனக்கு. அப்படியே உங்க தலை மேல கைய வச்சு திட்டங்கள் தருபவர் நீர்தான், செயல்படுத்தி மகிழ்பவர் நீர்தான். ஹல்லேலூயா. தரிசனத்தை தருகிறவர் நீர்தான், அதை நிறைவேற்றுவதற்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் நீர்தான். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அப்பாவை பார்த்து, ஆண்டவரே என்னை குறித்து உண்டான தரிசனம், என் பிள்ளைகளை குறித்து உண்டான தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு இப்போ இந்த 7ஆம் நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் அந்த தரிசனத்திற்கு உயிர் கொடுக்க வாரும், அந்த சொப்பனத்திற்கு உயிர் கொடுக்க வாரும், அந்த கனவுக்கு உயிர் கொடுக்க வாரும், அந்த திட்டங்களுக்கு உயிர் கொடுப்பதற்கு இப்பொழுது வாரும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, இயேசுவே. சொல்லுங்க. எஸ், இன்று 7ஆம் நாள் சத்துரு மின்னலை போல விழுகிறத நம்ம பார்க்க போறோம். திரும்ப திரும்ப சொல்லுவோம் இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க முழு பலத்தோடு கூட. நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாம் எனக்கு நீரே, நீர் இல்லா நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வல் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாள் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வல் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது ஆற்றலும் எனது வலிமையும் நீயாவா, எனது நீயாவா, நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா, எனது கோட்டையும். கைகளை உயர்த்து. நீரில்லா நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வு வாழ்வாகுமா? நீரில்லாத நாள் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வு வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நீர் இல்லாத வாழ்வு வாழ்வாகுமா? நீங்க இல்லாத நாள் நாளாகாது, நீங்க இல்லாத வாழ்வு வாழ்வாகாது. எங்களுக்கு உயிர் கொடுக்கிறது நீர்தானே, எங்க தரிசனங்களுக்கெல்லாம் உயிர் கொடுக்கிறது நீர்தானே அப்பா. உம்மால் அன்றி ஒரு அணுவேதும் அசையவே அசையாது. உங்களால் அல்ல ஆண்டவரே, என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அது 100க்கு 100 உண்மை ஆண்டவரே. உங்களால் அல்லாம எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னார்கள். அப்படின்னா ஆண்டவர் இந்த
பேதுருவுக்கு ஆண்டவர் செய்கிறத இங்க வாசிக்கிறோம். இது ஆண்டவருடைய இரண்டாவது சந்திப்பு. நீங்க முதல் சந்திப்பை வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 41, 42 வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? அடுத்த வசனம், பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா? நல்லா கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃபர்ஸ்ட் வாசிச்ச லூக்கா 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் ஆண்டவருடைய இரண்டாவது சந்திப்பு. பேதுருவை ஆண்டவர் இரண்டாவது விசை சந்திக்கிறார். முதல் விசை எங்க சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த யோவான் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் போய் என்ன சொல்றாங்கன்னா, மேசியாவை கண்டோம். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா அப்படின்னா, ஒரு ஹீரோ மாதிரி அன்னைக்கு மேசியாவுக்காக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே காத்து கிடந்தாங்க. மேசியா அப்படி வருவாரு. இன்றைக்கும் நீங்க யூத ஜனங்களை பார்ப்பீர்களே ஆனால் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. அவங்க இன்னொரு மேசியா வருவதற்கு அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க பிரம்மாண்டமா மேசியா அப்படின்னா இந்த உலகத்தை முழுவதும் மாற்ற போகிறவர் வரும்போது சாதாரணமா வரக்கூடாது. அப்போ இதே போல ஒரு எண்ணம் இந்த பேதுருக்குள்ளேயும் இருக்குது. மேசியானா அப்படி இருப்பாரு, இப்படி இருப்பாரு. அப்ப இவங்க மேசியாவை கண்டோம், பாருன்னு சொல்றாங்க. இவன் பார்த்தா இவனுக்கு ஒன்றும் பெருசா அவர் மேல ஒரு பெரிய அட்ராக்ஷன் வரல, ஒரு பெரிய உந்துதல் வரல. மேசியாவை கண்டோம். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ பேதுரு, நீ இன்றைக்கு யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ கேபா எனப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா? இது எல்லாம் நடந்ததற்கு பிறகும் ஆண்டவரை ஃபாலோ பண்ணணும், ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்கு பின்னாடி வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வரல. ஆனா விதைய போட்டவர் கர்த்தர். இப்போ இது முடிச்சிட்டு அடுத்த சந்திப்பு இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவன் பயங்கர மீன் பிடிக்கிறதுல பெரிய ஆளு, அவனுக்கு அதுல நிறைய வருமானம் கிடைக்குது, அதன் நிமித்தமாய் நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கான். இப்போ ஒரு நாள் அவனுடைய படகு காலியான படகா இருக்குது. ராம் முழுதும் பிரயாசப்பட்டு தன்னுடைய யோசனை, தன்னுடைய இஷ்டம், தன்னுடைய ஐடியாஸ் எல்லாத்தையும் போட்டு 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 முயற்சி எடுக்கிறான். ஆனா அவனுடைய படகு எப்படி இருக்குன்னா, வெறுமையான படகா இருக்குது. ஆனா ஆண்டவர் இரண்டாவது எப்ப அவனை சந்திக்கிறார்னா, அவனுடைய படகு காலியாய் வெறுமையா இருக்கும் போது ஆண்டவர் போய் அவனை சந்திக்கிறாரு. எப்பா, முதல் டைம் நான் உன்னை எதிர்பார்த்தேன், நீ வரல, நீ என்னை விட்டு போயிட்ட, இவரோட போன என்ன கிடைக்கும் என்ன நினைச்சேன்னு தெரியல. ஆனா ரெண்டாவது டைம் உன்னை தேடி வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த காலியான படகை கர்த்தர் நிரப்பி அந்த படகுல ஏறி ஆண்டவர் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி தன்னுடைய அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆமென். நான் நம்புறேன், நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க நிறைய நேரத்தில் எனக்கு திறமை இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு பின்னணி இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு காலத்துல ஒருவேளை நீங்க அசட்டை பண்ணி இருக்கலாம், ஆண்டவரை தூரத்துல வச்சு பார்த்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஜபங்களுக்கு, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு நீங்க செவியே சாய்க்காம நீங்க உங்களுடைய பிரயாசத்தை எல்லாம் நீங்க செலவழிஞ்சு வாழ்ந்திருக்கலாம். ஒரு பெரிய அட்ராக்ஷன் உங்களுக்கு இல்ல இருக்கலாம். ஆனால் இப்போ சமீபமா இந்த 7 நாள் முழங்கால் யுத்த ஜபத்துல எல்லாத்தையும் இழந்து உங்க படகு காலியான படகாய், இனி என்ன செய்வது, என்னுடைய முயற்சி எல்லாம் எடுத்து நான் தோற்று போனேனேன்னு நீங்க வந்திருக்கலாம். ஆனா நான் நம்புகிறேன், அன்றைக்கு உங்களை சந்தித்த ஆண்டவர், அன்றைக்கு உங்களை தொட்ட ஆண்டவர், அன்றைக்கு உங்களை பேசின ஆண்டவர் மறுபடியும் இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜபத்தின் மூலமாய் உங்களை கர்த்தர் சந்திக்கிறாரு. உங்களுடைய காலியான படகுல கர்த்தர் ஏறாரு.
அங்கே இருந்து நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணுகிறார். அதற்கு பிறகு சொல்லுகிறார், உனக்கு ஒரு ஆழமான அனுபவத்தில் நான் உன்னை அழைச்சிட்டு போறேன். இந்த 7 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திற்கு பிற்பாடு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் ஆழமான அனுபவத்துக்குள்ள கூட்டிட்டு போறாரு. ஆழமான அனுபவத்துக்குள்ள கூட்டிட்டு போகிறாரு. ஆமென். கரங்களை தட்டி ஆமென். என்னுடைய வெறுமையான படகை நிரம்ப பண்ணுகிற கர்த்தர். அந்த படகு நிரம்பினது மட்டும் இல்ல, வேதம் சொல்லுகிறது 2 படகுகள் மூழ்கத்தக்கதாய் அப்படியே திரளான மீன்கள், அதுவும் ஒரே வலையில. பொதுவாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் போது ஒரு போட்டு நிரம்புவதற்கு 3 வலையாவது தேவைப்படுமாமா. 3 வலையில நல்ல மீன்கள் அப்படி அவங்க வேலை செஞ்சாதான் அந்த படகு ஒரு படகு நிரம்பும். ஆனா என்னுடைய ஆண்டவர் அந்த வெறுமையான படகுல ஏறினதற்கு பிற்பாடு ஒரே வலையில 2 படகுகள் மூழ்கத்தக்க மீன்களை நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இது நடக்கும். உங்க பிரயாசத்தினால நீங்க 3 டைம் செய்ததை என் கர்த்தர் ஒரே ஒன்றுல கர்த்தர் அதைவிட ரெட்டிப்பான மடங்கு. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை பொய் உரையவே உரையாது. ஆமென் சொல்லுங்க. இந்த ஜபத்துல இதுக்கு முன்னாடி ஒருவேளை ஆண்டவரை ஒருவேளை பெரிய அட்ராக்ஷனா பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா, உங்க சுயத்திலேயே ஓடிட்டு இருந்தீங்கன்னா, உங்க திறமை மேலேயே நம்பிக்கை வைத்து நீங்க செலவு பண்ணீங்கன்னா, ஆண்டவர் பேதுருவை போல 2வது இன்று உங்களை சந்திக்கிறார், உங்களை தேடி வருகிறார். நான் நம்புகிறேன், நீங்க கூச்சமே படாம, நீங்க வெட்கமே படாம உங்க படக கர்த்தர் கையில கொடுங்க. ஆமென். நீங்க கொடுங்க, மனப்பூர்வமா கொடுங்க. ஆண்டவரே, முழுதும் பிரயாசப்பட்டு அதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இவனுடைய வருமானத்திற்கு கிடைக்காட்டா கூட பரவாயில்ல, ஆனா அங்க வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பா அவன் காசு கொடுக்கணும். சரி, இவனுக்கு கிடைக்கலன்னா கூட சரி, நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் கிடைக்கலன்னு போலாம், ஆனா வேலை செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா கூலி கிடைக்கணும்ல. கிடைக்கலன்னா அவன் நஷ்டமாயிருவான்ல, அவன் கடன்காரனா மாறுவான்ல. ஆனா ஆண்டவர் அதுல அவனை காப்பாற்றி அவனை கடன்காரரா விடவே இல்லை. மற்றவங்களுக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை விட மாட்டார். உங்க படகுல கர்த்தர் ஏறுவார். கர்த்தர் ஏறினதற்கு பிற்பாடு ஹல்லேலூயா, மற்றவங்களுக்கு முன்பாக நீங்கள் கை கட்டி நிற்பதே இல்லை. சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய படகுல இடம் உண்டு. நான் தான்ப்பா, வேற யாரும் இல்லை. எனக்காக தான் இந்த வார்த்தை கடந்து வருகிறது. நான் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே அகப்படல. உண்மைதான்ப்பா. ஆனா இப்பொழுது காலியா நிக்கிற இந்த படகுல உங்க கரம் வைக்கப்படுமானால், நீங்க வருவீரே ஆனால், நீங்க ஏறி நிற்பீர்களே ஆனால், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று எனக்கு தெரியும். நீர் வாரும் ஆண்டவரேன்னு சத்தமா கேளுங்க. முழு பலத்தோட கேளுங்க. முழு பலத்தோட ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. முழு பலத்தோட ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமே, நன்றி அப்பா. எங்களுக்கு தருகிறவர், எங்களுக்கு தருகிறவர், எங்களுக்கு தருகிறவர், எங்களுக்கு தருகிறவர். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுக்கா, மரித்தாலும் திரும்ப திரும்ப சொல்லுங்க. வாழ்ந்தாலும், நான் வாழ்ந்தாலும் இயேசுக்கா, மரித்தாலும் இயேசுக்கா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும்
மேல கைய வச்சு இந்த ஆசீர்வாதம் அப்படியே நிறைவேற போகுது. இந்த ஆசீர்வாதம் அப்படியே நிறைவேற போகுது. இன்னைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே காலியா இருக்கிற என்னுடைய படகை நிரப்புவதற்கு என் ராஜாதி ராஜா அவர் இறங்கி வருகிறார். எஸ் 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 நம்பிக்கையோட, விசுவாசத்தோட. ராத்திரி பகலா உழைச்சோம், நான் உன்னையுமே பார்க்கலையே. ராத்திரி பகலா உழைச்சோம், நான் உன்னையுமே பார்க்கலையே. இல்ல இல்ல சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உங்க கையில தர்றேன், என்னுடைய படகை உங்க கையில தர்றேன், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை உங்க கையில தர்றேன், இந்த பிசினஸ் உங்க கையில தர்றேன், இந்த மகளை உங்க கையில தர்றேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நான் தான்ப்பா. அன்னைக்கு உங்க மேல அட்ராக்ஷன் வரல, ஆனா இன்னைக்கு உங்க மேல வந்துருச்சுப்பா. வேற எங்க போவேன், வேற யாரிடத்துல போய் நிப்பேன்? எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒருத்தர் நீங்க மட்டும்தான். சத்தமா ஜெபம் பண்ணுங்க. எஸ், இந்த 7ஆம் நாள் கர்த்தர் ஒரு பெரிய மகிமை உங்க மேல. ஸ்தோத்திரம். எங்க அப்பாவுடைய படகும் வெறுமை, எங்க அம்மாவுடைய படகும் வெறுமை, நானும் வெறுமை ஆயிடக்கூடாது. அப்பா என்ன நிரப்புவதற்கு வாரோம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடு. சொல்லுவோம், நான் வாழ்ந்தாலும் சுகா, மரித்தாலும் உமக்காகத்தானே நான் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே நான் வாழ்கிறேன், உம்மை தானே. திரும்ப திரும்ப கையை உயர்த்தி சொல்லுவோம், உமக்காக, உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காக தானே, உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசு. உம்மை போல என்னை மாற்றுமையா, உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்கு தந்தனையா, உம்மை போல என்னை மாற்றுமையா, என்னையே உமக்காக தந்தனையா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் உம்மோடுதான். என் பாரங்கள் சுமப்பவர் இயேசு, என்னை நன்றாய் அறிந்தவர் இயேசு, இயேசு. கைகளை உயர்த்தி சுகமுள்ள காலம் கண்ணீரிலே இயேசு மட்டும் போதும். சொல்ல சொல்ல கிருபை. சுகமுள்ள காலம் கண்ணீரிலே இயேசு. சொல்லிட்டே திரும்ப திரும்ப சொல்லிட்டே, சுகமுள்ள காலத்து, சுகமுள்ள காலம் கண்ணீரிலே இயேசு மட்டும். சத்தமா கையை உயர்த்தி சுகமுள்ள காலத்து, சுக
சுகமுள் கண்ணீரிலே மட்டும். இப்ப கைகளை உயர்த்தி இயேசு இயேசு. எஸ், முழு பலத்தோடு என் சிநேகிதர் இயேசு, என் ஆத்மநேசர் இயேசு. முழு பலத்தோட சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. எஸ், பிரைஸ் பிரைஸ். நிறைய பேருடைய படகுல கத்த டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ இயேசு என் சிநேகிதர், என் சிநேகிதர் இயேசு, என் ஆத்மநேசர் இயேசு. அப்பாவை பார்த்து சுகமுள்ள கண்ணீரிலே இயேசு மட்டும் சுகமுள்ள காலம் கண்ணீரிலே. வாலிப தம்பி தங்கச்சி சத்தமா இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருப்பா. அப்பாவை பார்த்து, என் பிரயாசம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் லட்சியம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, என் கையில எந்த திறமையும் இல்லை ஆண்டவரே. நிறைய பேர் இந்த 7ஆம் நாள் ஜெபத்துல அழுது கொண்டே சொல்றத கர்த்தர் பார்க்கிறார். ஓ சுகமுள்ள காலத்து, சுகமுள்ள கால நன்றிப்பா. உங்க மகிமை ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே உங்க மகிமை ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா, ஒவ்வொருவரையும் தொடட்டும், ஒவ்வொருவரையும் தொடட்டும். இந்த 7ஆம் நாளில் சத்துரு மின்னலை போல விழுவானாக. இப்பொழுது உம்முடைய புஸ்தகத்தில் ஆமென், உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய பெயர்களும் எழுதப்படுவதாக, இந்த 7ஆம் நாள் எழுதப்படுவதாக. சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும். நன்றி அப்பா இயேசுவே, நன்றி அப்பா. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 50வது வசனத்தில் ரொம்ப அழகா ஆண்டவர் நாத்தான்வேல் ரொம்ப ஆச்சரியப்படுறார். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதுனாலயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். எப்படி இதுக்கு முன்னாடி வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு மனுஷனை சந்திச்சாரோ, இப்போ இந்த நாத்தான்வேல ஒருத்தரை கூப்பிடுறாரு. எப்பா வாப்பா, அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அற்புதம்லாம் செய்யறாரு, அடையாளங்கள் நடக்கிறாரு, அவர் மேசியா நாங்க பார்த்தோம். ஆனா ஊருனுடைய பேரை கேட்ட உடனே அவன் கொஞ்சம் அப்படியே பேக் அடிச்சிட்டான். ஏன்னா நாசரேத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு மூட் ஆஃப் ஆயிடுச்சு. என்னப்பா நீ போய் நாசரேத்திலிருந்து சொல்ற, முன்னாடி சொன்னதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனா அந்த ஊருடைய பேரை கேட்டா அங்கிருந்து ஒரு ரட்சகரா, அங்கிருந்து ஒரு மீட்பரா அப்படின்னு உடனே பேக் அடிக்க. சரி வாங்க போய் பார்க்கலாம். அப்படியே பக்கத்துல வரும்போது ஆண்டவர் அவனுக்கு நாத்தான்வேலை தூரத்துல பார்த்து சொல்றாரு, இதோ உத்தம கபடற்ற இஸ்திரவேலன்,
உடனே இவனுக்கு, ஆண்டவரே என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன். நம்முடைய தேவன் அத்தி மரத்துல கீழே இருக்கும் போதும் பார்ப்பாரு, அத்தி மரத்துக்கு மேல இருந்தாலும் பார்ப்பாரு. சகேயு அத்தி மரத்திற்கு மேல உட்கார்ந்தான். அவனை பார்த்து சொல்றார், நீ கீழே இறங்கி வா, இன்று உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும். வாஞ்ச இருக்கிற ஆத்துமா எங்கிருந்தாலும் அவங்கள தேடி என்னுடைய ஆண்டவர் போவார். வாஞ்ச மட்டும் போதும், விருப்பம் மட்டும் போதும், இயேசு எனக்கு செய்வார்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு போதும். மனிதர்களை தாண்டி, கனவுகளை தாண்டி, அதிகாரத்தை தாண்டி, சொந்தத்தை தாண்டி, வெட்கத்தை தாண்டி கர்த்தரை பார்க்கணுன்ற ஒரு நினைப்பு மட்டும் உங்களுக்கு இருக்குமானா, நீங்க முழங்கால் படி இடுகிற இடத்துல என் கர்த்தர் வருவாரு, என் கர்த்தர் வருவாரு. அவருக்காக காண்பிக்கிற பக்தி வைராக்கியத்தை கைய நல்ல தட்டி மறக்க மாட்டாரு, மறக்க மாட்டார். அப்பா, கைகளை தட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய முழங்கால்களை பாருமாண்டவரே, அந்த வைராக்கியத்தை பாருமாண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கோசே நாட்டு ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாக்குனது போல இந்த 7ஆம் நாள் முழங்கால் யுத்த ஜபத்தில் ஒரு வித்தியாசம், ஒரு வித்தியாசம். அந்த வாலிப தம்பிக்கு ஒரு வித்தியாசம், அந்த குடும்பத்திற்கு ஒரு வித்தியாசம். Thank you Jesus. அவனுடைய மனச ஆண்டவர் உடனே பார்த்துட்டாரு. சரி, அவன் சகேயு மரத்தில் ஏறி இயேசுவை காணணும்னு நினைக்கிறது அவ்வளவு சுலபமானது அல்ல. ஏற்கனவே அவனுக்கு எல்லாரும் கெட்ட பேர் தான் வச்சிருக்கிறாங்க. இவன் வரி வசூலிக்கிறவன், இவன் ஏமாத்தி காசை பிடுங்குறவன் அப்படின்னு. ரெண்டாவது, குள்ளனாயிருந்தபடினால் அவனுக்கு அத்தனை நல்ல போஸ்டிங் இருந்தாலும், நல்ல பணபலம் இருந்தாலும், மக்கள் மத்தியில் அவனுக்கு இன்னும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. அவனுக்குள்ள அவனை நிறைய பேர் அவனுடைய அந்த பலவீனத்தை வச்சு வச்சு நிறைய பேர் திட்டியிருப்பாங்க, குள்ளனை பாடுறா அப்படின்னு எல்லாம். ஆனா அத்தனை மரியாதையும் மதிப்பையும் வேலையும் ஜனங்கள் என்ன தப்பா நினைச்சா கூட பரவாயில்லன்னு மரத்துல ஏறி இருக்கிறான் பாருங்களேன், மரத்துல ஏறி இருக்கிறான் பாருங்களேன். அப்போ இயேசுவை காணணுன்ற ஒரு வைராக்கியம், இயேசுவை பார்க்கணுன்ற ஒரு வைராக்கியம். இங்க இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் இந்த வைராக்கியம் வேணும். இந்த வைராக்கியம் தான் உன்னை உச்சாந்தலையில கொண்டு போகும். இந்த வைராக்கியம் தான் உன்னை ஆசீர்வதிக்கும். இயேசுவை காணணும்னு நீ ஆசைப்படணும், இயேசுவை பார்க்கணும்னு நீ ஆசைப்படணும், இயேசு உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படணும், இயேசுவை நான் தரிசிக்கணும், இயேசு என்னை உயர்த்தணும். இந்த ஆசை நமக்கு வருமானால் எத்தனை கூட்டமா இருந்தாலும், எத்தனை ஜனமா இருந்தாலும், ஆண்டவருக்கு எத்தனை வேலை இருந்தாலும், தனியா அவனுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி தான் போக டிராவலை திசை திருப்பி எங்கேயோ போக வேண்டிய ஆண்டவர் அவனை தேடி அவன் வீட்டுக்கு போறதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தரை பார்க்கணுன்ற ஒரு வைராக்கியம். நான் நம்புறேன், உங்களுக்கு ஆண்டவர் செய்யாம இருப்பாரா? இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பா கர்த்தர் செய்வார். நீங்க எங்க வேணாலும் போலாம், ஆனா கர்த்தரை தேடுறீங்கல்ல, கர்த்தர் சமூகத்தில் உட்கார்றீங்கல்ல. நான் கர்த்தர் சமூகத்தில் மனசார சொல்றேன், கர்த்தர் அவர் யாரையோ ஒருத்தர் ஆசீர்வதிக்க போறத அப்படியே டேன் பண்ணி உங்களுக்கு நேராய் திரும்புவாராக, உங்கள் பிள்ளைகளுக்கு நேராய் திரும்புவாராக, உங்க வாழ்க்கைக்கு நேராய் திரும்புவாராக. இந்த சத்தத்தை கேட்கிற கரங்களை தட்டி ஆமேன் 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 ஆமேன். இயேசு எப்படிப்பட்டவரோ உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும், உங்க சத்தத்தை கேட்கணும், உங்க திசை திருப்பணும். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவரை திசை திருப்ப முடியும், ஆண்டவரை திசை திருப்ப முடியும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவர் டிராவல் பண்ணி போகிறது இன்னொரு வேலைக்காக, அற்புதம் செய்ய போகிறது இன்னொருத்தருக்காக. அந்த மனுஷன் அற்புதத்திற்கு பாத்திரமானவன், ஆனா வழியில அவர் போகிற இடத்துல அவரை மறிச்சு ஒரு அற்புதத்தை வாங்கிட்டு தான் அந்த அம்மா அனுப்புனாங்க. காரணம் என்னன்னா, அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமடைவேன் என்கிற ஒரு பெரிய வைராக்கியம். இவங்க எல்லாருமே எப்படி ஆண்டவரை தொட்டாங்கன்னா, சூழ்நிலையை தாண்டி தான் ஆண்டவரை தொட்டாங்க. சூழ்நிலையை தாண்டி கவனிங்க, அத்தனை ஆண்டவனுடைய பெரும்பாடுன்றது
சுலபம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியும், சிஸ்டர்ஸுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம். ஒரு சரீரத்தில் இருக்கிற ரத்தம் 1 மாசம் 1 வாரம் 2 வாரம் அப்படியே அந்த ரத்த போக்கில் இருந்தா உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் நடுக்கமாயி எத்தனை பேர் முடியாம படுத்து கிடப்பாங்க. இத்தனை வருடமா அந்த அம்மா வியாதியை சுமந்துட்டு இருக்குது. அதுவும் நிறைய வைத்தியம், போற இடத்துலலாம் வைத்தியம். இங்க வைத்தியம் சொன்னா அவங்கள்ட்ட போய் பார்க்கறது, மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிட்டு தன்னுடைய உடம்பு ஒவ்வொன்றும் புண்ணா இருக்குது. நிக்கிறதுக்கு பலன் இல்லை. அத்தனை பேரும் ஆண்டவரை சுத்தி இருக்கிறவங்க ஆம்பளை ஆட்கள் மொத்த பேரும் சுத்திட்டு நிக்கிறாங்க. கூட்ட நெரிச்சல். ஆண்டவர் அந்த நாளில் பெரிய ஹீரோ. அவருக்கு பின்னாடி குறைஞ்சது 5000 பேர் 10,000 பேர் டிராவல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அதனாலதான் ரோமர்கள் அவரை சிலுவையில் அறையணும், அவரை கண்டிச்சு வைக்கணும்னு அவங்க சொன்னாங்க. ஆனா அவ்வளவு எதிர்ப்பின் மத்தியிலையும் அவ்வளவு சிச்சுவேஷன் மத்தியிலையும் எல்லாத்தையும் தாண்டி வைராக்கியமா நான் இன்னைக்கு தொடுவேன்னு போய் தொட்டாங்க. அவருடைய வஸ்திரத்தை எத்தனையோ பேர் தொட்டாங்க. ஆனா வைராக்கியத்தோட தொட்ட அந்த அம்மாவுக்கு சுகம் கிடைச்சு, தடைகளை தாண்டி தொட்ட அந்த அம்மாவுக்கு சுகம் கிடைச்சு. ஆமென். சிச்சுவேஷனை தாண்டி தான் கர்த்தரை தொடணும், பிரச்சனைகளை தாண்டி தான் கர்த்தரை தொடணும். அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனையை பார்த்த உடனே ஐயோ நான் பின்னாடி போறேன்னு பேக் அடிச்சிடக்கூடாது. பிரச்சனையில தான் இயேசு கிரியை செய்வார். பிரச்சனையில வடிக்கிற கண்ணீருக்கு தான் பெரிய பலன். அவமானத்துல வடிக்கிற கண்ணீருக்கு தான் பெரிய பவர் இருக்குது. கஷ்டத்துல அறிக்கை செய்கிற வார்த்தைக்கு தான் பெரிய பவர் இருக்குது. ஆமென். சத்துரு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது, அவமானத்தை கொடுக்கிறது. நீங்க சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்கார்ந்துருவீங்க, ஆண்டவரை மறுதலிப்பீங்க, ஆண்டவரை விட்டுட்டு போவீங்கன்னு கொடுப்பான். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா அதைத்தான் உங்களுக்கு பிளஸ்ஸா மாத்தணும். அதனாலதான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் டே நமக்கு வாக்கு கொடுத்தார், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். கண்ணீரோடு பைக்குள்ள வச்சிருக்கிறவன் இல்ல, கண்ணீரோட பைக்குள்ள வச்சிருக்கிறவன் இல்ல, கண்ணீர்ல அமைதியா இருக்கிறவன் இல்ல, கண்ணீரோடு விதைக்கிறவன். அப்போ தடைகளை எல்லாம் தாண்டி ஆண்டவரை ஃபாலோ பண்றதுதான் பெரிய ஆசீர்வாதம். அப்போ தடைகள் உங்களை பின்னாடி இழுப்பதற்காக அல்ல, நீங்க இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த சிச்சுவேஷன்ல நான் ஜெபம் பண்ணுவேன், இந்த சூழ்நிலையில நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழுவேன், இந்த சூழ்நிலையில நான் கவலைப்பட மாட்டேன், இந்த சூழ்நிலையில ஆண்டவரை நான் விசுவாசிப்பேன். என்னுடைய கண்ணீர் என்னுடைய பிரச்சனைக்காக சிந்தப்படக்கூடாது. என்னுடைய கண்ணீர் என் பிரச்சனையை தீர்க்கிற தேவனிடத்துல சிந்தப்படணும், தேவன்கிட்ட தான் சிந்தப்படணும். ஆமென். என்னுடைய துக்கம், என்னுடைய ஆறுதல், என்னுடைய சந்தோஷம் அனைத்தும் யார் சமூகத்தில்னா கர்த்தர் சமூகத்தில். அப்படி நீங்க நினைத்து முன்னேறுங்க. நான் நம்புகிறேன் ஒவ்வொன்றும் எதிர்காலத்தில் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா மகிமையா இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான், தான் அறுத்த அரிக்கட்டுகளை எடுத்து வரும்போது கம்பீரமாய். இந்த முழங்கால் யுத்த ஜபத்திற்கு பிற்பாடு ஒரு அறுவடை உண்டு சகோதரனே, ஒரு அறுவடை உண்டு சகோதரியே, ஒரு அறுவடை உண்டு. நல்ல கையை தட்டி என் பிள்ளைக்காக நான் விதைக்கிறேன், என் பிள்ளைக்காக விதைக்கிறேன், என் பிள்ளைக்காக நான் விதைக்கிறேன், என் எதிர்காலத்துக்காக நான் விதைக்கிறேன். இந்த அவமானத்தில் நான் விதைப்பேன், இந்த கஷ்டத்தில் நான் விதைப்பேன், இந்த கண்ணீரில் நான் விதைப்பேன், இந்த இயலாமையில் நான் விதைப்பேன். இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது இதை தாண்டி நான் முன்னேறுவேன். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விரும்புகிறார். 2 பேர் குருடர்கள் கத்துறாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. உடனே அங்க இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ண, அமைதியா இருப்பா, அவருக்கு வேற வேலை இல்லை, அவருக்கு போகணும், நிறைய வேலை இருக்குது, நீ கத்தாத அப்படின்னு. உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா முன்னிலும் அதிகமாய் கத்துனாங்களாமா. அப்போ ஜெபம் பண்ண வேணான்னு தடுத்து நிறுத்தினதற்கு பிற்பாடு கூட அவங்களுக்கு ஒரே வைராக்கியம், இவர் மூலமா இத்தனை நடக்குது, இவர் இத்தனை பேரை ஆசீர்வதிக்கிறாரு, ஏன் இவரால ஆண்டவரால என்ன ஆசீர்வதிக்க முடியாதா, என்ன உயர்த்த முடியாதா? அப்படி
அப்படி மோதி தான் பார்ப்போமேன்ற ஒரு வைராக்கியம். வேதம் சொல்லுகிறது, அவங்க அடுத்து போட்ட சத்தத்துல கர்த்தர் திரும்பி பார்த்து அவங்களுக்கு அற்புதத்தை செஞ்சுட்டு தான் அந்த இடத்தை விட்டே போனார். உங்களுக்கு அற்புதத்தை செஞ்சுட்டு தான் அந்த இடத்தை விட்டு போகணும். அற்புதத்தை செஞ்சுட்டு தான் கர்த்தர் அடுத்தவங்களை பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு தான், அப்பா அப்பா பாருங்கப்பா, பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே, ஜெபத்துல இருக்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா, முழங்கால இருக்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா, எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு தான் நீ அடுத்த படி எடுத்து வைக்கணும். உங்களை விட மாட்டோம், இரக்கம் செய்கிற வரைக்கும், நிறுத்துகிற வரைக்கும். ஹல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய ரிக்கபதலர சந்தன மோரா லேதன மோரடரலமா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் அதை ரொம்ப பார்ப்பாரு. கர்த்தர் அதை ரொம்ப பார்ப்பாரு. என் தடைகளில், அப்படியே சூழ்நிலையில, சோதனையில, வருத்தத்தில் என்னுடைய பிள்ளை சோர்ந்து போறானா, என்னுடைய பிள்ளை என்ன பண்றான் அப்படின்னு கர்த்தர் பார்ப்பாரு. நார்மலா நீங்க ஜெபம் பண்றதுக்கும் நான் நம்புறேன் சோதனை நேரத்துல அத்தனை வலிய தாங்கிட்டு நீங்க ஜெபிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எல்லாம் நடக்கும் போது நீங்க ஜெபம் பண்றதுக்கும் ஒன்றும் நடக்காம எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்போது திரும்பவும் அந்த இடத்துல விசுவாசிச்சு ஜெபம் பண்றதுக்கு பெரிய பலன் இருக்குது. பெரிய பலன் இருக்குது. உங்க கண்ணீர், உங்க ஜெபம் எல்லாம் திரும்ப வந்தது உங்களுக்கு தெரியும். ஆனா கூட தடைகளை தாண்டி, அவமானத்தை தாண்டி, நிந்தைகளை தாண்டி, பலவீனத்தை தாண்டி, இயலாமைகளை தாண்டி, ஒன்றுமில்லாததை தாண்டி நான் உங்களை சேவிப்பேன் ஆண்டவரே, நான் உங்களை சேவிப்பேன் ஆண்டவரே. என்னுடைய இயலாமையில் என் கூட இருக்கிறவர் கர்த்தர். என்னுடைய இயலாமையில என் கூட இருக்கிறவர் கர்த்தர். சொல்லுங்க கைய மேல உயர்த்தி, நன்றி அப்பா, நன்றி நன்றி. கிரகிக்க முடியாத காரியத்தை என் வாழ்க்கையில செய்றவர் நீங்க தானே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி. நான் தடைகளில் சோர்ந்து போனது உண்மைதான் ஆண்டவரே. எனக்கு வந்த தோல்வியில நான் சோர்ந்து போனது உண்மைதான் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு ஒரு முயற்சி எடுக்கிறேன், நான் தாண்டி உம்மை சேவிப்பேன், தாண்டி உம்மை நான் சேவிப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க, தடைகளை தாண்டி உம்மை நான் சேவிப்பேன். ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடுற ஓட்டம் ஒரு நாளும் வீணாகாது. நான் செய்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. என்னுடைய அவமானம் எல்லாம் ஒரு நாள் எனக்கு ஆசீர்வாதமாக மாறும். நன்றி அப்பா. அவமானம், நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, அவமானம், நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, பழிச்சொல், எதிர்ப்பு எல்லாம் கலந்தரும் ஊட்டச்சத்து. சொல்லுவோம், கலந்தரும் ஊட்டச்சத்து. கைகளை மேல தட்டி தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்ய நீ மறந்து விடாதே. தொடர்ந்து ஓடு, சத்தமா பாடுங்க. மறந்து விடாதே, ஒரு நாளும் வீணாகாது. நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. பீடித்துக்கொள் ஜீவ வசனம், பிரகாசி கிறிஸ்து இயேசுகா. பீடித்துக்கொள் ஜீவ வசனம், பிரகாசி கிறிஸ்து இயேசுகா. நெறிகட்ட சமுதாயத்தில்
நட்சத்திரம் எரிகட்ட சமுதாயம். இப்ப கைகளை மேல தட்டி தொடர்ந்து ஓடு. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து பிரமிக்கும் போது, ஆண்டவரே என்ன இதுக்கு முன்னாடி உங்களை எனக்கு என்ன தெரியுமா ஆண்டவரேன்னு கேட்கும்போது, அவன் பிரமிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண். இதுவே உனக்கு ஆச்சரியமா இருக்குல்லப்பா, இதுவே உனக்கு பிரமிப்பா இருக்குல்லப்பா. நீ நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ, நீ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க வந்த. நான் நம்புறேன் இந்த ஜெபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை வருது. நீங்க சிலர் என்னை இவ்வளவு தூரம் ஆண்டவர் நடத்துறதுக்கே நான் கொடுத்து வச்சிருக்கணும் பாஸ்டர். சில காரியத்தை நினைக்கும் போது எனக்கு பிரமிப்பா இருக்குது. நானா, என்னையா, என் குடும்பத்தையா கர்த்தர் ரொம்ப நினைச்சிட்டாரு. நான்லாம் என்னைக்கோ செத்து போக வேண்டியது, நான் என்னைக்கோ ஒன்றும் இல்லாமல் போக வேண்டியது. நீங்க ஒருவேளை அப்படி நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போட்டிருக்கிற முழங்காலுக்கு, நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு, நீங்க ஆண்டவரை தேடினதற்கு இதிலும் பெரிதானவைகளை, இதிலும் பெரிதானவைகளை. இது உங்க வளர்ச்சி அல்ல, இது உங்க உயர்வு இல்ல, இது மட்டும் உங்க உயர்வு இல்ல, இது மட்டும் உங்களுடைய வளர்ச்சி அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை, இதிலும் பெரிதானவைகளை. ஹல்லேலூயா. உங்க தலை மேல கையை வச்சு இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான். தேங்க்யூ ஜீசஸ். உரிமை கொண்டாடுங்க பார்க்கலாம். இல்ல வேற ஒரு சம்பளம் இருக்குது, வேற ஒரு உயர்வு இருக்குது, வேற ஒரு பரிசுத்தம் இருக்குது, வேற ஒரு பேர பிள்ளை இருக்குது, அடுத்த திருமண வாழ்க்கை, ஒரு திருமண சந்தோஷம். ஹல்லேலூயா. தலை மேல கையை வச்சு நம்புறேன், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், காண்பாய், காண்பாய். இது எனக்குரிய வாக்குத்தத்தம், எனக்குரிய வாக்குத்தத்தம், எனக்குரிய வாக்குத்தத்தம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தர். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். வாசிக்கலாமா? இன்னைக்கு கொடுக்க போகிற வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்திலே பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத்தி என்று பெயரிட்டான். இந்த 7ஆம் நாள் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு வாக்கு தத்தத்திற்காக எதிர்பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை, அதற்கு ரகபோத்தி என்று பெயரிட்டான். கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று அதற்கு அர்த்தமாம். நான் நம்புகிறேன், சித்னாவை பார்த்த நீங்கள், ஏசேக்கை பார்த்த நீங்கள், இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு இடம் உண்டாக்குவேன். நீ பலுகும்படி, நீ பெருகும்படி, நீ ஆசீர்வதிக்கப்படும்படி, நீங்கள் உயரும்படி, அந்த காரியம் வெற்றியாய் நடக்கும்படி, அந்த சமாதானம் வரும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரகபோத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பஞ்சமான காலம், பயங்கரமான பஞ்சமான காலம். இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைக்கு கொடுக்கும் போது எங்கு பார்த்தாலும் பஞ்சமாயிருக்கிறது.
விவசாயம் எதுவுமே இல்லை. ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தமும் உடன்படிக்கையும் தேவனுடைய பிள்ளையோடு கூட இருந்தது. நம்மோடு கூட என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய உடன்படிக்கை நம்மோடு கூட இருக்கிறது. நம்முடைய ஞான ஸ்நான ஆராதனையில் நம்ம கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். நம்ம உலகத்திலே ஆண்டவரை உண்மையான இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உடனே கர்த்தர் நம்மிடத்தில் உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். அவருடைய உடன்படிக்கையும் நமக்கு இருக்குது. இன்னும் இந்த 6 நாட்களில் வாக்குத்தத்தமும் நமக்கு இருக்குது. தேசமே பஞ்சமா இருந்தாலும், யாருக்கும் வருமானம் இல்லைன்னாலும், உடன்படிக்கையும் வாக்குத்தத்தமும். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு கர்த்தர், நான் நம்புறேன், உங்களோட கர்த்தர் பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் நினைப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை ஆமென் அப்படியே நிறைவேற்றுவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சோ இந்த வாக்குத்தத்தமும் இந்த உடன்படிக்கையும் பஞ்சமுள்ள காலத்துல அவனை கர்த்தர் போஷித்தார். ஆனா இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அவன் தன்னுடைய தகப்பனார் தோண்டின துறவுகளை திரும்ப தோண்டுவதற்கு முயற்சி எடுத்தான். இது ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய முன்னோர்கள் தோண்டின துறவுகளை நம்ம நிறைய பேர் தோண்டணும். வேதம் சொல்லுகிறது, பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லை குறியை மாற்றாதே அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு காலங்கள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, ரொம்ப பேஷனா போயிட்டு இருக்குது. இன்னைக்கு தகுந்த மாதிரி, இப்போ இருக்கிற ட்ரெண்ட் மாதிரி, இப்போ என்ன நடக்கும், இப்போ உள்ளதுக்கு வா, இப்போ உள்ள கமிட்மெண்ட்டை சொல்லு, இப்போ உள்ளதை சொல்லுங்க அப்படின்னு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிறைய தடுமாற்றம், நிறைய கிண்டல், நிறைய கேலி இந்த மாதிரி ஆயிருச்சு. ஆனா உண்மையா ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும்னா, பரிசுத்தவான்கள் வாழ்ந்து ஊழியம் செய்து தண்ணீர் குடித்து தங்களுடைய ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் கொடுத்து தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றின அந்த துறவுகளை எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மறுபடியும் நம்ம தோண்டணும். அவங்க விசுவாசம், அவங்க நம்பிக்கை, அவர்களுடைய ஒப்பு கொடுத்தல், அவர்களுடைய அர்ப்பணிப்பு, இது எல்லாமே நமக்கு வருமானால் நான் நம்புகிறேன் அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்போம். இந்த ஈசாக்கு தன்னுடைய தகப்பனார் தோண்டின இந்த துறவுகளை மறுபடியும் தோண்டுகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த துறவு யாருடையது அப்படின்னு அந்த துறவுல அந்த மூடி இருக்காங்கல்ல, அதுல பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா முன்பு காலத்துல எல்லாம் ஒரு தோட்டத்தை எடுத்தாங்கன்னா அந்த தோட்டம் யாருடையது அப்படின்றத எதுல வச்சு பார்ப்பாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற கிணற வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. நீங்க கூட இப்போ இந்த பொள்ளாச்சி பக்கத்துல போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு காடுக்கும் அப்படின்னா ஒவ்வொரு தோட்டத்துக்கும் அவங்க அடையாளத்துக்காக ஒரு கிணற வச்சிருப்பாங்க. ஆனா முன்பு காலத்துல கிணற மட்டும் வைக்காம அந்த இடத்தினுடைய சுற்றளவோ எவ்வளவு தூரம் இவங்களுடையது யாருடையது என்று அந்த கிணத்துல இருக்கிற அந்த பாறையில அவங்களுடைய பேரை பொறிச்சிருப்பாங்க. இப்போ இவங்க ஏசேக்கிலையும் சித்தனாவிலையும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இந்த துறவை இவன் தோண்டி அதுல அவனுடைய தகப்பனாருடைய பேரை எழுதி இருந்தா இவன் நமக்கு விட்டு கொடுக்க மாட்டான், அது அவனுடையதாகும், நம்முடைய தோட்டம் எல்லாம் அவனுக்கு சேர்ந்துரும் அப்படின்னு நினைச்சு அதனாலதான் சண்டை போட வர்றாங்க. ஆனா ஈசாக்கு நிறுத்தவே இல்லை. ஏசேக்குல அவங்க தங்களுடைய துறவை மறுபடியும் தூர்த்து போட்டார்கள், சித்னாவில தூர்த்து போட்டார்கள். ஆனால் ரகபோத்துல கர்த்தர் அவனுக்கு இடம் உண்டாக்கினார். ஆமென். நீங்க நிறைய பேர் உங்களுடைய குடும்பம் இழந்தது, நீங்க இழந்ததை மறுபடியும் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு பல முயற்சி எடுத்து ஏசேக்கு என்கிறதுல தோற்று போகலாம், சித்னாவில தோற்று போகலாம். அதுக்காக இனி அவ்வளவுதான், நான் முன்னேறவே மாட்டேன் போல தெரியுது, அவ்வளவுதான் எனக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நான் நம்புகிறேன், உங்களுடைய தேடலை நீங்கள் கைவிடாதிருங்கள், உங்களுடைய முயற்சியை நீங்கள் கைவிடாதிருங்கள். கண்டிப்பாக ஈசாக்குக்கு ஒரு ரகபோத்த கட்டளையிட முடியுமானால், உங்களுக்கு எத்தனை துறவுகள் மூடப்பட்டாலும் உங்களுக்குரிய நல்ல கைகளை தட்டி உங்களுக்குரிய ஆமென் உங்களுக்குரிய ரகபோத்தை கர்த்தர் தராமல் போகவே மாட்டார்.
கண்டிப்பாக உங்களுக்குரிய ரகபோத்தை கர்த்தர் தருவார். ஆமென். இதற்கு பிறகு உங்களுக்கு இடம் உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன்னுடைய அளவு அதிகமாகும். கர்த்தர் உங்களுக்கு பெருக்கத்தை கர்த்தர் தருவார். உங்களுடைய கூடாரத்தின் இடம் விசாலமாகும். கர்த்தர் விசாலப்படுத்த போகிறார். இந்த 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய பரிசு. ஆமென். நமக்கு ஒரு ரகபோத் உண்டு. பஞ்சமுள்ள காலத்திலே நம்மை வார்த்தையினாலேயும், ஆமென், அவருடைய வாக்குத்தத்தத்தினாலேயும் அவருடைய உடன்படிக்கையினாலேயும் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர். தலை மேல கையை வச்சு இந்த வாக்குத்தத்தத்தை நான் நம்புறேன் சொல்லுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க, இது எனக்குரியதாகட்டும். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஆமென். எனக்கு ஒரு ரகபோத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஆமென். எனக்கு ஒரு ரகபோத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு ரகபோத்து உண்டு. நான் அதை சீக்கிரமாய் பார்க்க போகிறேன். சொல்லுங்க. ஆமென். என்னுடைய ஏசேக்கு முடிந்தது, என்னுடைய சித்னா முடிந்தது. என்னுடைய ரகபோத்தை கர்த்தர் எனக்காக கட்டளை இட போகிறார். ஸ்தோத்திரம். ஆமென். சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பஞ்சமுள்ள காலத்திலே கர்த்தர் ஒரு ரகபோத்தை அவனுக்காக வைத்திருந்தார். ஆமென். ஆனா இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அப்படின்னா, ரகபோத்துக்கு முன்பாக ஈசாக்கு, ரகபோத்திற்கு பின்பாக ஈசாக்கு அப்படின்றத 2ஆ பிரிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ரகபோத்து கிடைக்கிறதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அந்த ரகபோத் கிடைச்சதற்கு பிற்பாடு அவனுக்கு எப்படி இருந்துச்சு. நான் நம்புகிறேன் அந்த ஈசாக்கு வேற யாரும் இல்லை, கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் தான் கர்த்தர் அந்த ஈசாக்காய் கர்த்தர் தெரிந்து கொள்ள போகிறார். ஆமென். நீங்க வாசிக்க முடியும், எடுத்துக்கொள்ளலாம். அந்த அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்திலே 26ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்கலாமா? 26ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றான். நல்லா நினைச்சுக்குங்க, இந்த ரகபோத் அவனுக்கு வருவதற்கு முன்பாக ஏசேக்கில் சித்னாவில் அவனை என்ன பண்ணினாங்கன்னா பகைச்சாங்க. அவனை முழு பகையாய் பகைத்தார்கள். நீ உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்க எதுக்கு இங்க இருக்கிறீங்க, நீ எங்களை விட்டு போயிரு, நீ இங்க சொந்த கோடாட வந்தியா அப்படின்னு அவனை முழு பகையாய் பகைத்தார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, ரகபோத் அவனுக்கு கிடைச்சதற்கு பிற்பாடு யார் பகைத்தார்களோ அவர்கள் அவனை பார்த்து பயப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் அவன் தலையை நிமிர பண்ணி இருந்தார். ஆமென். சொல்லுங்க. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திற்கு முன்பாக நிறைய பேர் உங்களை பகைத்திருக்கலாம், காரணமே இல்லாம பகைச்சிருக்கலாம், காரணமே இல்லாம சபிச்சிருக்கலாம். நீங்க ஒரு தவறும் செய்யாமல் நீங்கள் பகைக்கப்பட்டிருக்கலாம், சொந்தங்களால பகைக்கப்பட்டிருக்கலாம், ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால நீங்க பகைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் ஒரு நாள் உங்களுக்கு ரகபோத்தை தர போறாரு. கர்த்தர் ரகபோத்துல கொண்டு வந்து வைக்க போறாரு. அன்று ஹல்லேலூயா, நம்மை பகைத்த அனைவரும் நம்மை பார்த்து பயப்படுகிற அளவிற்கு நல்ல கரங்களை மேல தட்டி நம்மை குறித்த பயத்தையும் அச்சத்தையும் ஆண்டவர் எதிரிகளுக்கு உண்டு பண்ண போகிறார். உங்களை பார்த்து பயப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நடக்கும். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? நான் பார்த்திருக்கிறேன், என்னுடைய 23 வருட ஊழிய அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். அப்படியே முழு பகையா பகைச்சு ஒண்ணுமே இல்லாம துரத்தி விட்டவங்க அவங்கள பார்த்து அப்படியே பயந்து ஐயா அப்படின்னு கூப்பிட்டதை பார்த்திருக்கிறேன் நான்.
ஆமென். நமக்கு முன்பாக வந்த நிறைய ஊழியக்காரர் சாது சுந்தர் சிங், அவரை ஒரு நாள் அவருடைய குடும்பத்து ஆட்கள் முழு பகையாய் பகைத்து அவருக்கு விஷத்தை கொடுத்தாங்களாமா. ஆனா அவர் தெரியாம அதை சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிஞ்சு அவருடைய சரீரத்தில் எந்த பலவீனமும் வராததை பார்த்து அவங்க பயந்தாங்களாமா. நான் நம்புகிறேன், நம்மை பகைத்தவர்கள் பயப்படுகிற அளவிற்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். காரணம் இல்லாமல் பகைத்தவர்கள் நம்மை பார்த்து நம்மை குறித்த அச்சம், அவர்களுக்கு பயம், தலை மேல கையை வச்சு எஸ் ரகபோத்திற்கு பிற்பாடு அதுதான் நடக்கும். இந்த 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபத்திற்கு பிற்பாடு அதைத்தான் கர்த்தர் நடத்த போறாரு. சொல்லுங்க, நல்லா ஆமோதித்து, நல்லா ஆமோதித்து, நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றியப்பா. முழு பலத்தோடு கூட இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை பகைச்சவங்க பயப்படுகிற அளவிற்கு என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. வேதத்தில் தேடி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வதித்த ஒவ்வொரு நபர்களையும் ஃபர்ஸ்ட் இந்த உலகம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அவங்கள பகைச்சாங்க. உன்னால எனக்கு என்ன லாபம் வரப்போகுது, நீ இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், நீ என்கிட்ட கூட்டாளியா இருந்துச்சு என்ன பண்ண போற, உனக்கு தான் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அவங்கள ரொம்ப குறைவா நினைச்சு நிறைய பேர் பகைச்சாங்க. ஆனா ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா பயந்துட்டு முன்னாடி நின்னாங்க. ஆமென். அது வரும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வருகை தாமதிச்சா சீக்கிரமா நீங்க இதே வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க, சொல்லுவீங்க. ஆண்டவர் உங்களை சொல்ல வைப்பார், ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல வைப்பார். அவர் வாக்கு மாறுகிறவர் அல்ல. சொல்லுங்க, இது எனக்குரியதுன்னு சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியதுன்னு உரிமை பாராட்டுங்க. எனக்குரியது ஆண்டவரே, சொல்லுங்க, எனக்குரியது. எனக்குரியது. ஒரு நாள் என்ன முழு பகையா பகைக்கிறவங்க, எஸ் பயப்படுகிற அளவுக்கு என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர், ஈசாக்கை குறித்த பயமும் அச்சமும் அவர்களுக்கு வந்தது போல என்னையும் என் குடும்பத்தை குறித்த பயம் இனி எனக்கு விரோதமாய் பேசுவதற்கு அவங்களுக்கு துணிகரம் வரக்கூடாதுப்பா, அவங்களுக்கு துணிகரம் வரக்கூடாதுப்பா. எதிரிகள் பயப்படுகிற அளவிற்கு நீதி செய்ய வாரும். சத்தமா என் பிள்ளைய பார்த்து பகைக்கிறாங்களே, அவங்களுக்கு எப்படி தைரியம் வந்துருச்சு சொல்லுங்க, எப்படி தைரியம் வந்துச்சு? அப்பா வரக்கூடாது, நீங்க செய்யணும். வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு நீங்க சொன்னீங்கல்ல, நடக்கணும் ஆண்டவரே, நடக்கணும்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நம்புறீங்களா? இதை விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு இது சுலபமா தெரிஞ்சது மாதிரி இருக்கும், ஆனா இல்ல இல்ல. இதை உங்களுடைய கண்களால நீங்க பார்ப்பீங்க, உங்க காதுகளால கேட்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. கைகளை மேல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீதி நியாயங்கள் மறைக்கப்பட்டு
வெளிச்சமாக்குவார். நியாயத்தை விரும்பும் தேவன் பகலை போல் வெளிச்சமாக்குவார். பகலை போல் வெளிச்சமாக்குவார். இப்ப கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கைகளை மேல தட்டி ஹல்லேலூயா. ரகபோத்திற்கு பின்பு நடக்கிற முதல் அதிசயம் என்ன அப்படின்னா, என்னை பகைத்தவர்கள் என்னை பார்த்து பயப்படுகிற அளவிற்கு என் தலையை உயர்த்துகிற ஒரு கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். வசனம் 26வது வசனத்தை வாசிக்கலாமா? 26ஆம் வசனம், 26வது அதிகாரத்தினுடைய 26வது வசனம். அமலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுஸ்தாத்தாக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் கேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். ஆமேன் சொல்லுங்க. அபிமெலேக்கு வந்துட்டாங்க, அசுதக்க வந்துட்டாரு, பீகோல் வந்துட்டாங்க. இவங்க 3 பேரும் பெரிய ராஜாக்கள். கவனிங்க, ஒரு நாள் இவங்களை தேடி யார் போனது தெரியுமா? ஈசாக்கு இவங்களை தேடி போனான். உங்க ஊர்ல என்ன வச்சுக்க முடியுமா, கொஞ்சம் இடம் கொடுக்க முடியுமா அப்படின்னு இந்த ராஜாக்களை தேடி போகும்போது நிறைய இந்த ராஜாக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இல்ல எங்க ஊர்ல நீ இருக்காத, உனக்கு இந்த ஊர்ல எங்கேயுமே இடம் இல்ல, உங்க அப்பாவுடைய சொத்தெல்லாம் இங்க இல்ல அப்படின்னு அவனை பகைத்தார்கள். ஆனா ஆண்டவர் இப்போ ரகபோத்தை கொடுத்ததற்கு பிறகு இவன் தேடி போகல, ராஜாக்கள் இவனை தேடி வருவதற்கு ஆண்டவர், நான் நம்புறேன் இந்த ரகபோத்தை கர்த்தர் கொடுத்ததற்கு அப்புறம் இந்த 7 நாள் முழங்கால் யுத்த ஜெபம் முடியும் போது கர்த்தர் உங்களுக்கு ரகபோத்தை கொடுக்கிறார். இது உண்மை. அந்த ரகபோத்தை கர்த்தர் கொடுக்கும் போது நீங்க யாரிடத்துல எல்லாம் கை ஏந்தினீங்களோ, நீங்க யாரிடத்துல எல்லாம் உதவிக்காக போய் நின்னீங்களோ, நான் நம்புகிறேன் நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை உங்கள் தலையின் மேல், என் தலையின் மேல், அவர்கள் உங்களை தேடி வரப்போகிறார்கள். ஆமென். அந்த சொந்தம் கர்த்தர் தேடி வர பண்ணுவார். விட்டுட்டு போனவங்க தேடி வர பண்ணுவார். உங்களை வெறுத்தவங்க தேடி வர பண்ணுவார். உங்களை பகைச்சவங்க உங்களை தேடி வருகிற ஒரு நாளை கர்த்தர் வைக்க போறாரு. நம்புறீங்களா? தலை மேல கைய வச்சு இந்த 2வது வாக்கு தத்தத்திற்காக, எஸ், கர்த்தர் எனக்கு ஒரு ரகபோத்தை தருவார், கர்த்தர் எனக்கு ஒரு ரகபோத்தை கட்டளை இடுவார். அப்பொழுது என்னை தேடி வருவார்கள், என்னை தேடி வருவார்கள். உங்களை அசிங்கப்படுத்தினாங்கல்ல, உங்களை துக்கப்படுத்தினாங்கல்ல, இனி என்ன தேடி வராதேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்கல்ல, என்ன தேடி வராத, உதவிக்காக எங்கிட்ட வந்து நிக்காத, எதுக்கு எங்கிட்ட நீ திரும்ப திரும்ப வர்ற அப்படின்னு கேட்டாங்கல்ல சிஸ்டர், பிரதர். அப்படி கேட்டு உங்க மனசை உடைச்சாங்கல்ல. உன் பிள்ளைக்காக எத்தனை நாள் எங்கிட்ட வந்து நிப்ப, உன் பையனுக்காக எத்தனை நாள் எங்கிட்ட வந்து நிப்ப, உன் பிள்ளைய வர சொல்லு, உன் பையனை வர சொல்லு, இப்படியே போட்டு அலக்கழிச்சாங்கல்ல. ஆனா அதெல்லாம் கர்த்தர் பார்த்தார், அதெல்லாம் கர்த்தருடைய கையில இருக்கு. அவர் சொல்றாரு, இல்ல நான் உனக்கு ஒரு ரகபோத்தை தருவேன், உனக்கு ஒரு ரகபோத்தை தருவேன். அப்பொழுது 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 அவர்கள் உன்னை தேடி, எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். கரங்களை தட்டிட்டே நன்றி 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 சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இது நிறைவேற போகிறதற்காக நன்றி, நிறைவேற போகிறதற்காக நன்றி, நிறைவேற போகிறதற்காக நன்றி. அபிஷேகம், அபிஷேகத்தினுடைய மகிமை. இப்பொழுது ஒரு உடன்படிக்கை செய்வீராக, உம்முடைய வாக்குத்தத்தங்களால் எங்களுக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செஞ்சு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. எஸ், பிரைஸ். இது கர்த்தருடைய வார்த்தை, இது பென்ஸ் பாஸ்டருடைய வார்த்தை அல்ல, இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.
அவன் தேடி போனதை மாற்றி கர்த்தர் அவனை தேடி வரும்படியாய் கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோம். ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 28வது வசனத்தை வாசிக்கலாம். 28வது வசனம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரகபோத்திற்கு முன்பாக அவங்க யாரை மட்டும்தான் பார்த்தாங்க தெரியுமா? ஈசாக்க மட்டும்தான் பார்த்தாங்க. ஈசாக்கு ஒரு தனி ஆளு. ஈசாக்க திட்டுனா யாரும் வரமாட்டாங்க. ஈசாக்க துரத்துனா யாருமே சண்டைக்கு வரமாட்டாங்க. அவனை கேட்கறதுக்கு யார் இருக்கா? அவனுக்காக வழக்காடுறதுக்கு யார் இருக்கா? அவனுக்காக கேஸ் போடுறதுக்கு யார் இருக்கா? அவன் ஒரு தனி ஆளு. அவன் குடும்பத்தோட மட்டும்தான் இருக்கான். அவனை நம்ம அஃபெக்ட் பண்ணிட்டோம், அவனை நம்ம தொட்டோம்னா அவனுக்காக யாருமே வரமாட்டாங்க. அவன் ஒரு தனி ஆளு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ரகபோத்திற்கு பின்பாடு ஒன்ன பார்க்கறாங்க. எப்பா ஈசாக்கு, நீ தனியா இல்ல, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். ஆண்டவர் உன் கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திற்கு முன்பாக நீ தனிமையான ஆளு, உன்னை என்ன வேணும்னாலும் பண்ணலான்னு நினைச்சாங்கல்ல, கர்த்தர் சொல்றாரு, வாக்கு கொடுக்கிறாரு, நான் ஒரு ரகபோத்தை தருவேன். அப்பொழுது கர்த்தர் உங்க கூட இருக்கிறத பார்ப்பாங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதற்கு பிறகு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை தலை மேல கைய வச்சு, எஸ் லார்ட் நான் நம்புறேன், சத்தமா சத்தமா முழு பலத்தோட சத்தமா. பத்தாது, எஸ் இது 7ஆம் நாள், இது 7ஆம் நாள், இது ஜெயம் எடுக்கிற நாள், இது சத்துரு மின்னலை போல விழுகிற நாள். இந்த நாள், இந்த 6 நாட்களும் கர்த்தரை தேடி 7ஆம் நாட்கள் கர்த்தர் உயர்ந்திருக்கிறார், வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ரிகாபா தேரலமா ரோஹதரமா, நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். ஆண்டவர் கூட இருக்கிறத காண்கிற நாள் வரும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைங்க பாப்பாங்க, உங்க பிள்ளைங்க பாப்பாங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறத. கணவனார் பாப்பார் கர்த்தர் உங்க கூட இருக்கிறத. மனைவி பாப்பாங்க, சொந்தக்காரங்க பாப்பாங்க, தெருவில் இருக்கிறவங்க பாப்பாங்க, வேலை செய்யற இடத்துல இருக்கிறவங்க பாப்பாங்க கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறத. உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, யாரும் இல்லைன்னு சொல்லி தானே இவ்வளவு பண்றாங்க, யாரும் இல்லைன்னு சொல்லி தானே இவ்வளவு பண்றாங்க. எஸ் பிரேஸ் பிரேஸ். கொஞ்சம் சகித்துக்கொள் மகளே, கொஞ்சம் சகித்துக்கொள் மகனே, கொஞ்சம் சகிச்சுக்கோ, கொஞ்சம் சகிச்சுக்கோ. ஏசேக்கு போயிடட்டும். ஏசேக்கில் உனக்கு யாரும் இல்லைன்னு அவங்க பார்த்துருவாங்க. சித்தனாவிலையும் உனக்காக வழக்காட யாரும் இல்லைன்னு பார்ப்பாங்க. ஆனா நீ சண்டை போட மாட்ட, நீ வாக்குவாதம் பண்ண மாட்ட. உனக்கு ஒரு ரகபோத்தை தருவேன். அந்த ரகபோத்துல பிரத்யட்சமாய் நான் உன்னோடு கூட இருக்கிறதை எஸ் ஆமோதிக்கிறவர்கள் சத்தமாய் ஆமென் என்று கைகளை தட்டி ஆமென் என்று இந்த 7 நாட்களும் சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுவதற்கு சத்தமாய் ஆமென் என்று. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, ஆமென். இந்த 7 நாட்களும் சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களும் எங்கள் தலையின் மேல், எங்களுடைய பிள்ளைகள் தலையின் மேல் ஆம் என்றும் ஆமென் என்றும். Thank you Jesus. நீதி நியாயங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு அநியாயம் நேர்ந்தாலும் என் கூட கர்த்தர் இருக்கிறத நிரூபிக்கிற காலம் வரப்போகுது. இயேசுவே, 9வது விசை சத்தமா இயேசுவே, 10வது விசை கரங்களை தட்டி கொண்டு இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார். சத்துரு வெட்கப்பட்டு போனான், பிசாசு வெட்கப்பட்டு போனான், சத்துரு வெட்கப்பட்டு போனான். ஹல்லேலூயா, ஆமென். இந்த 7 நாட்களும் திருச்சபையில் வந்து இன்னும் ஆன்லைன் மூலமாக இந்த சத்தத்தை கேட்டு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க திருச்சபையை நேசிக்கிறதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஊழியரை நேசிக்கிறதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபத்தை விடாதீங்க, தொடர்ந்து பண்ணுங்க. ஒரு 15 நிமிடமாவது உங்களுடைய வீட்டிலே முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதற்கு முயற்சி எடுங்கள். ஆண்டவர் நம்முடைய முழங்கால்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், எந்த ஜெபத்திற்கு வல்லமை இருக்கும், முழங்கால நின்று ஜெபம் பண்ணும்போது ஒரு வல்லமை வெளிப்படும். ஆமென். உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். எனக்காக அதிகமாக ஜெபியுங்கள், ஹெல்த்துக்காக ஜெபியுங்கள். ஆன்லைனில் இருக்கிற ஒவ்வொரு சொந்தங்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறோம், அவ்வளோதான். ஆன்லைனில் இதை விட பலாயிரக்கணக்கான மடங்கு ஜனங்கள். ஸோ அவங்க பல ஊர்கள், பல கிராமங்கள், பல நாடுகளில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 27 கண்ட்ரி பக்கத்தில் இருந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறார். ஸோ எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, இந்த 7 நாட்கள் ஜெபத்தையும் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. உடைய பிள்ளைகளுக்காக உடைய ஊழியக்காரன் முழங்கால் வலிக்க நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, எங்களுடைய நீதியை பார்த்து நீங்க செய்ய முடியாது. ஆனா ஆண்டவரே, அந்த பட்டணத்தை தேசத்தை அழிக்க போகும்போது அந்த ஜனங்கள் உபவாசம் இருந்து ஜெபித்த உடனே மனம் இறங்குனீரே. நாங்க உங்களை தாழ்த்தும் போது, எங்களை தாழ்த்தி எங்களை ஆண்டவரை வருத்தும் போது அற்புதம் செய்கிறவர் அல்லவா. இந்த ஜெபத்துல திருச்சபையில ஆன்லைன்ல கலந்து கொண்ட ஒரு பிள்ளைகள் கூட ஆசீர்வதிக்கப்படாம போக கூடாதுப்பா. எங்க சர்ச்சை நேசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எத்தனையோ பேர் இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு உதவுனாங்கப்பா. நிறைய பொருள் வெளியே தெரியுது, நிறைய பொருள் அஸ்திபாரமா இருக்குது. அவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த ஆலயத்திற்காக 1 ரூபாய் கொடுத்தவர்கள் கூட வெட்கப்பட்டு போக வேண்டாம். ஆண்டவரே, அவங்கள நன்மையினால கர்த்தர் நிரப்புங்கப்பா. அவங்க வருமானத்தை பெருக பண்ணுங்கப்பா. அவங்க கடன் பிரச்சனைக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடுகள் உடனே ஆகட்டும். குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கட்டும். வருமான உயர்வு உண்டாவதாக. அப்பா, வியாதிகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 7 நாள் ஊழியத்தில் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்த தம்பிங்களை ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. கடந்து போங்கள். ஆண்டவர் உங்களை நடத்துவார்.